أشهد أن لا إله إلا الله لا إله إلا الله. இது நோன்பு குஞ்சு வாங்க வர்றவங்க யாருன்னு பார்த்தா முஸ்லீம்கள் தானா அப்படின்னா முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, முஸ்லீம்கள் அல்லாத எல்லா இந்து சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லாருமே இங்கே வந்து நோன்பு குஞ்சு வாங்குவாங்க. இந்த பள்ளியை சுற்றி இருக்கு யாருக்கெல்லாம் வர முடியுதோ அவங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1000 பேருக்கு நாங்கள் இது விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளான ரமலான் நோன்பு விரதம் கடந்த மார்ச் 2ஆம் தேதி முதல் தொடங்கியுள்ளது. 30 நாட்கள் கடைபிடிக்கப்படும் இந்த நோன்பில் விடியற்காலை முதல் சூரிய அஸ்தமனமாகும் மாலை நேரம் வரை எதையும் சாப்பிடாமல் நீர்பானங்களை குடிக்காமல் இஸ்லாத்தில் பக்தியுடனும் சுய ஒழுக்கத்தின் செயலாகவும் இது பின்பற்றப்படுகிறது. இந்த நோன்பு விரதத்தின் முக்கிய உணவாகவும் பானமாகவும் பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய நோன்பு கஞ்சி உள்ளது. நோன்பு இருக்கும் இஸ்லாமியர்கள் மற்ற உணவுகளை சாப்பிடும் முன் நோன்பு கஞ்சியை சாப்பிட்டுவிட்டு தான் மற்றதை சாப்பிடுகின்றனர். இந்த நோன்பு கஞ்சியை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் தயார் செய்து வழங்கப்படுகிறது. அப்படித்தான் பாமனில் உள்ள மஸ்ஜித் தௌஹீத் பள்ளிவாசலில் தினமும் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி அப்பகுதியை சுற்றியுள்ள 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நோன்பு கஞ்சி வழங்கப்படுகிறது. இப்போ நம்ம நோன்பு கஞ்சி தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நோன்பு கஞ்சிக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நம்ம அதை முறையாக தயார் செஞ்சு வைத்துவிட்டு அடுப்பில் வந்து அந்த நோன்பு கஞ்சி தயாரிக்கக்கூடிய அந்த பெரிய சட்டி ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, கடுகுளுந்த பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தாளித்ததுக்கப்புறம் அப்புறம் நறுக்கி வச்சுருக்க அந்த உரிச்சு வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை வந்து தேவையான அளவு போட்டு அதை நல்லா வதக்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு செந்நிறம் வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த இதில் வந்து மசாலா பொருட்கள் இருக்கும். அந்த மசாலா பொருட்களை அதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி ஒரு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவு நல்லா வதக்கிதானணும். கொஞ்சம் தேவையான அளவு அதுக்கு தண்ணி விட்டுட்டு வதக்கி ஒரு நிலை வந்தோடனே அதுக்கப்புறம் பீட்ரூட், கேரட்டு, பீன்ஸு இதை எதுவுமே வெட்டி வச்சுருப்பாங்க, இதையும் அதில் போட்டு ஒரு நல்லா வதக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து இடையில ஒரு இடத்துல தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். ஏற்கனவே தேவையான அளவு தக்காளி வெட்டி வச்சுருப்பாங்க, அதையும் போட்டு வதக்கி ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலை அடைஞ்சோன்னா அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10-20 நிமிஷம் வச்சோம்னா அது ஓரளவு ட்ரை ஆகும். ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான அளவு எவ்வளவு தண்ணி தேவையோ ஒரு 1000 பேருக்கு தினசரி நாங்கள் நோன்பு கஞ்சி தயாரிக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நாங்கள் உள்ளே ஊற்றினதுக்கப்புறம் அது வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கொதிக்க வைப்போம். அது நல்ல கொதிநிலையை அடைஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு 5-6 மணி நேரம் பச்சரிசி, கடலைப்பருப்பு, வெந்தயம் இது 3 நாங்கள் ஊற வச்சுருப்போம். நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து அலசிட்டு அதை ஊற வச்சுருப்போம். அதை வந்து இந்த கொதிநிலை அடைஞ்சதுக்கு பின்னாடி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பின்னாடி அதை போடுவோம். அதை போட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஒரு கொதிநிலையை எட்டின உடனே ஏற்கனவே நாங்கள் தேவையான அளவு தேங்காய் உடைச்சதை பால் எடுத்து வச்சுருக்கோம், தேங்காய் பால். அதை அதில் செலுத்தி அதில் ஆட் பண்ணி அது ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு கொதிக்கிறது முன்னாடி இறுதியாக வந்து நாங்கள் வந்து இந்த புதினா, மல்லி இதெல்லாம் வெட்டி வச்சுருப்போம், அதை மேலே தூவிட்டு சட்டியை ஆஃப் பண்ணி தம்மில் போட்டுருவோம். ஒரு 2-2.5 மணி நேரம் தம்மில் இருக்கும். மாலை 5 மணி போல் வந்து இந்த நோன்பு கஞ்சி நாங்கள் எல்லாருக்கும் வைப்போம். அது ஒரு நாள் ப்ராசஸிங்காகவே ஆயிடும். ஏன்னா இப்போ காலையில் ஒரு 9 மணிக்கு வந்தார்னா ஒரு 2 மணி நேரம் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே டைம் இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த வெங்காயத்தை உரிக்க, பச்சை மிளகா இது பண்ண, கருவேப்பிலை இதெல்லாம் ஆஞ்சி எடுக்கணும். இதெல்லாம் நான் சொல்ல மறந்தேன், அதுவும் அதில் போட வேண்டிய பொருட்கள். இதெல்லாம் ரெடி பண்ணி எடுக்கவே அவருக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். அப்புறம் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இது ஒரு 3-4 மணி நேரம் ஆகும். ஒரு 7-8 மணி நேரத்துக்கு மேலேயான அது ஒர்க்கு இது. இப்போ வந்து காலையில் அதிகாலையில் வைகறை தொகைக்கு முன்னாடி நாங்கள் ஃபாஸ்டிங்கில் ஆரம்பிச்சிருவோம். அதுலேருந்து நாங்கள் ஒரு 13.5 மணி நேரம் நாங்கள் நோன்பு திறக்கக்கூடிய அந்த அந்தி சாய்ந்த நேரத்தில் முதலாக வந்து நாங்கள் பேரிச்சம்பழம் வச்சோம். அவர் மோதினார்னு சொல்லக்கூடிய அவர் பாங் சொல்லுவாங்க. அந்த பாங் சொல்கிற டயத்தில் நாங்கள் பேரிச்சம்பழம் வச்சு தான் நோன்பு திறப்போம்.
பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து இருக்குது. அதை திறந்ததுக்கப்புறம் தண்ணி குடிப்போம். தண்ணி குடித்ததுக்கப்புறம் நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த நோம்பு கஞ்சின்னு சொல்லக்கூடிய அது பல வகையான பொருட்களை உள்ளடக்கி நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அவ்வளோ காய்கறிகள் தான், எல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்கள் அதில் உள்ள ஆட் பண்ணனால அது ஒரு பெரிய எனர்ஜியாக இருக்குது. அந்த ஒரு 13.5 மணி நேரம் உடம்புல எனர்ஜி இல்லாமல் நம்ம கொழுப்பை எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு எனர்ஜி கொடுத்தாலும் கூட, ஓரளவு நம்ம ஒரு சோர்வு நிலை அடைந்திருந்தாலும் கூட, அடுத்து இந்த நோம்பு கஞ்சி குடிக்கும்போது அது ஒரு நமக்கு தேவையான அளவை நமக்கு உடம்புல வந்து தேவையான அளவுல சத்துக்களை கொடுக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொருட்கள் வச்சு நாங்கள் அந்த நோன்பை நிறைவு செய்வோம். أشهد أن محمدا رسول